Hey buddies, previous வீடியோஸில் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், ஒரு ரிவ்யூஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸ்டில் வந்து இன்னும் வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க, பிக் மிஸ்டேக் பண்ணுறோம் எல்லாருமே. இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் கான்டாக்ட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தான் உங்கள் ப்ரொஃபைலுக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ நியூ ஆஃபர்ஸ், ஈவெண்ட்ஸ், ப்ராடக்ட், சர்வீஸ் எல்லாத்தையும் உங்கள் கஸ்டமர் கிட்ட டைரக்டாக கொண்டு போய் காட்டுற ஒரு சீக்ரெட் வெப்பன், ஒரு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரீ மார்க்கெட்டிங் டூல் சொல்லலாம். உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற அப்டேட்ஸ், நீங்கள் பண்ணுற போஸ்ட் அண்ட் அப்டேட்ஸ் தான் ரொம்ப பெரிய இம்பேக்ட் பண்ணும் உங்கள் பிஸ்னஸில். வாங்க இந்த வீடியோக்குள்ள அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் எப்படி வந்து நம்ம போஸ்ட் அண்ட் அப்டேட்ஸை வந்து போடணும், என்ன டைப் ஆஃப் போஸ்ட் வந்து இம்பாக்ட் தரும், அது எப்படி கூகுள் ரேங்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும், கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட்னு என்னன்னு பார்க்கலாம். போஸ்ட் இஸ் நத்திங் பட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்கல்ல, சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் அதே போஸ்ட் தான், வேற ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் அது கூகுள் சர்ச்சில் வந்து சர்ச் ரிசல்ட்டில் உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை டைரக்டாக கஸ்டமருக்கு தெரியும். இது ஒரு மார்க்கெட்டிங் போர்டு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ நம்பர் 2 வந்து போஸ்ட்டில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. வாட்ஸ் நியூன்னு ஒன்று இருக்கும், பிஸ்னஸ் அப்டேட்ஸு, அனௌன்ஸ்மெண்ட்ஸு, இதெல்லாம் நம்ம வாட் இஸ் நியூ இன் அவர் பிஸ்னஸ் அதில் கொடுக்கலாம். ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், ஸோ டிஸ்கவுண்ட்ஸ், கூப்பான்ஸ், ஸ்பெஷல் டீல்ஸ், ஆஃபர்ஸில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஒர்க் ஷாப், நியூ லான்ச் பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அப்போ வந்து அந்த ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நியூ ப்ராடக்ட் லான்ச், நியூ ப்ராடக்ட் வந்து அதை லான்ச் பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, ரீஸ்டாக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான போஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெகுலராக கொடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேக்கரி இருக்குது, அவங்க வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு ஆஃபர் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு போஸ்ட் பண்ணலாம், திஸ் வீக் ஸ்பெஷல் சாக்கோலாவா கேக் 20% ஆஃபர்னு ஒரு போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆஃபர் டில் சண்டே, அது மாதிரி ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அங்கே யாரெல்லாம் கஸ்டமர் சர்ச் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆஃபர்ஸ் வந்து அவங்களாலே பார்க்க முடியும். ஓகே, ஒரு போஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஹை குவாலிட்டி ஃபோட்டோ ஆர் வீடியோ யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மெசேஜ் சொல்லுங்கள், லிமிட்டெட் ஆஃபர் டில் சண்டே, புக் நவ், இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் சொல்லுங்கள். அதே மாதிரி கால் டு ஆக்ஷன் பட்டன் ஒன்று வைங்க, கால் நவ், புக் ஆன்லைன், லேர்ன் மோர், அந்த மாதிரியான ஒரு கால் டு ஆக்ஷன் வச்சிங்க அப்படின்னா அது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட சர்வீஸை புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். போஸ்ட் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி அங்கே நீங்கள் ஒன்ஸ் போட்டிங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும். ஆனால் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படி இருக்காது. ஒரு போஸ்ட்டோட டியூரேஷன் வந்து 7 days தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த போஸ்ட் வந்து லோக்கல் எஸ்இஓக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கூகுளோட அல்காரிதம்க்கு எப்பவுமே ஃப்ரெஷ் கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெகுலர் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா கூகுள் உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை ஆக்டிவ்னு வந்து புரிஞ்சுக்கும். அந்த அல்காரிதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே இந்த பிஸ்னஸ் வந்து ரெகுலராக ஆக்டிவாக இருக்காங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆர்கானிக்காக ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லோக்கல் ரேங்கிங் பூஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவாக இருக்கனால ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஓகே, இவங்க ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, ரெகுலராக சம்திங் தே ஆர் டூயிங் அப்படின்னா இவங்க வந்து பிஸ்னஸை வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஒரு ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ட்ரஸ்ட் தான் உங்களுக்கு பிஸ்னஸை கன்வெர்ட் ஆகும். ஸோ இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு சலூன் ஒருத்தர் வச்சுருக்காரு, அவங்க சலூன் வந்து நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆனால் எவ்ரி வீக் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை நியூவாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னா, சர்வீஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுறாங்க, ரெகுலராக போஸ்ட் பண்ணுறாங்க. எவ்ரி வீக் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் எஸ்இஓட ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். கூகுள் அல்காரிதம் வந்து இந்த ப்ரொஃபைல் ஆக்டிவ்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபைலை வந்து
டாப் 3ல காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், அகெயின் காட்டிகிட்டே இருக்கும். இது ரொம்ப பெரிய இம்பாக்ட் பிஸ்னஸில். இதே போஸ்டே போடாத ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க, ஜஸ்ட் போஸ்ட்லாம் போடுறதில்ல, பேருக்கு ஒரு கான்டாக்ட் கார்டு மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் ஸ்லோவாகும். அவங்களுக்கு நியூ கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. க்ரோத்துங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நோன் பர்சன்ஸ் ரெகுலராக யாராவது வர்றவங்க மட்டும்தான் வருவாங்க. ஸோ நியூ கஸ்டமர்ஸ் அண்ட் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கும் இந்த போஸ்ட் அண்ட் அப்டேட்ஸை ரெகுலராக பண்ணுங்கள். எவ்ரி வீக் ஒன்ஸ் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. ஓகே buddies, நெக்ஸ்ட் வீடியோவில் லோக்கல் SEO ரேங்கிங் ஃபேக்டர்ஸ், ஒரு டாப் 3க்குள்ளே உங்களோட ப்ரொஃபைல் எப்படி கொண்டு வரலான்ற ஒரு ஹேக்கை சொல்லித்தர போகிறேன். வில் see you on next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.